ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சும்மா ஒரு கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து 4வது டைம் இந்த மாதிரி பூக்குது. அதாவது தொடர்ந்து 4வது தடவையாக இந்த அடினியம் பிளான்ட் இப்படி பூத்துட்ருக்கு. இதில் பாருங்கள், அடினியம் அரபிக்கமில் பாருங்கள், பிரான்ச்சஸ் எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபெராரி பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னொரு வெரைட்டி அமர் லில்லி எவ்வளோ சூப்பராக மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். நாளைக்கு இல்லைன்னா நாளை கழித்து நல்லா ஃபுல் ப்ளூம் ஆகிடும். வீடியோ போகிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது நம்மளோட பிங்க் சஃபயர் ஃபுல் ப்ளூம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு பூ வர பூத்துருச்சு. சூப்பராக இருக்குது. இது இந்த தடவை யாருக்குமே சேலுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரே ஒரு மதர் பல்பு தான் இருக்குது. அதை கொஞ்சம் மல்டிப்ளை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சேலுக்கு கொடுக்கல. அப்புறம் இது பாருங்கள், இன்னும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. மொட்டு இப்போவும் புதுசாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு பூவு, மொட்டுகளும் இருக்குது. எல்லா பிரான்ச்லேயுமே பூவு. இதில் பாருங்கள் எவ்வளோ பழைய பூவுன்னு சொல்லிட்டு. இதில் மொட்டு பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி என்னென்னா, நம்ம தண்ணி பழம் வந்து அறுவடை பண்ண போகிறோம். அந்த செடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இது பாருங்கள், ஒயிட் அடினியம் சூப்பராக இருக்குது. கேராமல் பாருங்கள், இது பாருங்கள் ரெட் சுவாசிக்கம் அப்படியே பஞ்சாக தான் ப்ளூம் ஆகும். எல்லா பிரான்ச்சஸ்லையுமே மொட்டு சூப்பராக இருக்குது. இது நம்மளோட பிங்க் சுவாசிக்கம். இது பாருங்கள், இதுவுமே எல்லா பிரான்ச்லேயுமே பூக்கள் இருக்குது, பூவு மொட்டு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ளூம் ஆகிருக்குன்னு. இன்றைக்கி தான் மலர்ந்துருக்கு. கேமராவில் அவ்வளோ அழகாக காட்டலை இந்த பூவோட அழகாக. இது செம்மையாக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து டேபிள் ரோஸ் வச்சு ஒரு ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டு எல்லாமே வந்து மலர்றதுக்கு முன்னாடியே நம்ம மொட்டை வந்து பறிச்சுட்டு தண்ணியில் போட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து அது அழகாக ப்ளூம் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். சரி நம்மளும் அது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக ப்ளூம் ஆகிருந்துச்சு. என்ன ஒன்றுனா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரேயில் இல்லைன்னா ஒரு தட்டில் தண்ணி பிடிச்சி அப்படி ஊற்றி வச்சோன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து நல்லா ப்ளூம் ஆகி இருக்கும். என்னென்னா, இது வந்து சின்ன உருளின்றதுனால அதுக்குள்ளேயே ரொம்ப இடைஞ்சலாக அந்த மாதிரி பூத்து இருந்துச்சு. இதை வந்து தண்ணியில் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி பழம் வந்து அறுவடை பண்ண வந்துட்டோம். தர்பூசணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பழம் ரொம்ப நாளாக வளருது, அந்த சைஸை விட்டு பெருசே ஆக மாட்டுது. என்னன்னு பார்த்து செக் பண்ணால் இந்த வேர் பகுதி வந்து அப்படியே காஞ்சி போயிட்டு வெந்து போன மாதிரி ஆயிருந்துச்சு. அதனால தான் வந்து தண்ணி பழம் இந்த சைஸுக்கு மேலே வளரவே இல்லை. இது வந்து இந்த தண்ணி பழ கொடியில் வந்து 2வது பழம். பழம் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதே சைஸே தான். சரி நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி இன்றைக்கி எடுத்துட்டோம். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்துச்சு. அதை கட் பண்ணி எடுக்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு காய் வராதா, ஒரு பழம் வராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கப்பட்ட நாள்கள்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி பழம் அறுவடை பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இது வந்து எவ்வளோ சூப்பராக ப்ளூம் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரேயில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக பூக்கும். இது வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். அதால் மலரக்கூட முடியாமல் இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரிய ட்ரேயில் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். தண்ணி பழத்தை கட் பண்ணி காட்டுற பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த சீடு பாருங்கள் எவ்வளோ மெச்சூர்டாகி கருப்பாக இருக்குது. திரும்ப அந்த சீடு போட்டால் கூட நம்மளுக்கு அந்த வளர்ந்து வர்ற மாதிரி அந்தளவுக்கு நல்லா மெச்சூர்டாகி வளர்ந்துருக்கு. அப்புறம் இதை வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த கலர் வந்து ஒட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒட்ட தான் செய்யுது. அதனால் நம்ம வளர்த்த பழங்கள்லேயுமே அந்த கலர் வந்து வரதான் செய்யும். இது இயற்கை தான். அதனால் யாரும் தண்ணி பழம் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக நல்லா வாங்கி நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கார்டனிங் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.